பாவக்காயும் முட்டையும் வச்சு ஒரு பாவக்காய் பொரியல் ஒன்று பண்ணலாமா? வாங்க. பாவக்காயை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. பாவக்காயில் இருக்க கசப்பெல்லாம் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க பாவக்காய் இதோட சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். நாம் இதுக்கு உப்பு சேர்த்தலை, ஏன்னா உப்பு போட்டு நம்ம ஊற வச்சனால இதில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 3 முட்டை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி பாவக்காயை ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு முட்டையும் சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி முட்டை வெந்து உருண்டு வர வரை வெயிட் பண்ணிவிட்டு கடைசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகும் தூள் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும், சூடான சாதத்தோடையும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.